ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சூப்பரான ஒரு பால் பாயசம் தான். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சேமியா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ ஒரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அது எந்த பால், நல்லா திக்கான பாலாக இருந்தால் ஓகே. அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா காய்ச்சிடுங்க. நல்லா காய்ஞ்சி கொஞ்சமாக வற்றினதுக்கு அப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் உள்ளே போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து பால் சுண்டி அப்படியே வற்றிடும். கெட்டி ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரியும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக அப்படியே வச்சு இறக்குனீங்கன்னா செம்மையான பால் பாயசம், சேமியா பாயாசம் ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.